தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஃபேமிலி கோயில் போகிறாங்க. அங்கே சக்கரை பொங்கல் வாங்குறதுக்காக ஒரு க்யூவே நிற்கிது. இவங்களுக்கு எப்படியும் கிடச்சிருச்சு. சக்கரை பொங்கல் சாப்பிட்ட பிறகு அம்மா, அப்பா, பையன், பொண்ணு இவங்க 4 பேருமே ஒரு சேர இந்த சக்கரை பொங்கல் என்ன சுவையாகவே இல்லை, ஸ்வீட்டாகவே இல்லைன்னு டென்ஷன் ஆகுறாங்க. பக்கத்தில் இருந்த டாக்டர் இதை பார்த்துட்டு இவங்க 4 பேர்கிட்டையும் சொல்கிறாரு, பிரச்சனை சக்கரை பொங்கல்ல இல்லை, உங்கள் வாயில் தானே. இவங்க எல்லாரையுமே செக் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு புரியாத பாஷையில் ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்துறாரு. இதை எடுத்துகிட்டு எதில் இருக்க கடைக்கு போங்க, உங்களுக்கான மருந்து கிடைக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன டாக்டர் எங்களை மெடிக்கல் ஷாப்க்கு அனுப்புவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எதிரில் இருக்க டிவிடி கடைக்கு அனுப்புறீங்கன்ட்டு, உங்களுக்கான மருந்து அங்கே மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அங்கே போனோடனே காப்பி ரைட்ஸ் வாங்கின சுந்தர் சி படங்களாக அந்த கடைக்காரரும் எடுத்து தராரு. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் அவங்க வாயில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகி சிரிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அளவுக்கு சுவையானதும் எல்லாருமே சிரிக்கக்கூடியதுமாக தான் இருக்குது சுந்தர் சி அவர்களுடைய படங்கள். இதுக்கு முன்னாடி பேய்களை நம்பி படம் எடுத்து வெற்றி அடைஞ்ச டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் இப்போது காயை நம்பி படம் நடித்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சுந்தர் சி ஆன் ஸ்டேஜ். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். கத்தரிக்காய் நல்ல வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் விற்கிற விவசாயிங்க எல்லாரும் அந்தளவுக்கு லாபம் ஈட்ட முடியலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நல்ல கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, முத்தின கத்திரிக்காயை நல்ல வியாபாரம் அடைய வச்சு லாபம் பார்க்க வச்சுருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த சொத்த கத்திரிக்காய், மரபணு கத்திரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் பிஞ்சு கத்திரிக்காயெலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். முத்தனை கத்திரிக்காய் ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்துக்கு ஏன் இப்படி ஒரு டைட்டில்? அது என்னை பார்த்தாலே தெரியும்ல உங்களுக்கு. ஆக்சுவலாக படத்தோட கேரக்டர் அந்த மாதிரி, அந்த முத்துப்பாண்டியன் நான் நடிச்சிருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயசு கொஞ்சம் நடுத்தர வயசு கொஞ்சம் தாண்டினவன், இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால் எந்த பொண்ணும் கிடைக்கல அவனுக்கு. ஸோ அதனால் எல்லோரும் அவனை போட்டு கலாய்க்கிறாங்க. படம் ஃபுல்லாக என்னை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த முத்தனை கத்திரிக்காய் டைட்டில் டைரக்டர் முதல்ல சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏங்க முத்தனை கத்திரிக்காய் அவர் ரோட்டில் போகும்போது என்னெல்லாம் முத்தனை கத்திரிக்காய் கூட போகிறாங்கன்ட்டு. பட் கதைக்கு வேறு எவ்வளோ டைட்டில் யோசித்தாலும் இதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் கிடைக்கல. ஸோ முத்தனை கத்திரிக்காய். இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய டீசர்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெடி பண்ணி ஸோ நிறைய பேர் மத்தியில் நல்ல ரீச் ஆயிருக்கு. இந்த டீசர்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஆடியன்ஸ்க்கு கேள்விகள் வந்திருக்கு. இந்த கேள்வி எல்லாத்தையுமே நம்ம டேரக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் வெங்கட் ராகவன் ஆன் ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் சார். ஸோ முத்தனை கத்திரிக்காய் எல்லாரும் சிரித்து பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எனி டாக்டர்கிட்ட போனாலும் நிறையா காய்கறி சாப்பிடுங்கப்பாங்க. பட் நாட் ஆல் டாக்டர் ரெக்கமெண்ட் கத்திரிக்காய். ஏன்னா அது ஒத்துக்கிறவங்க மட்டும் செட் ஆகும், ஒத்துக்காதவங்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி இந்த கேரக்டர் எப்படின்னா செட் ஆகிறவங்களுக்கு சப்ஜி, ஆகாதவங்களுக்கு அலர்ஜி. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் இது. ஃபைன். இன்னும் உங்கள் படத்தில் இருக்க மற்ற கத்திரிக்காய்கள் இல்லை மற்ற கலைஞர்களை இப்போ பார்த்துலாம். கத்திரிக்காய்கள் தான் எல்லாம். நீங்களே வெல்கம் பண்ணிட்டீங்களே சார். கணேஷ் சார் ப்ளீஸ் வெல்கம். எல்லாருமே வரல, எல்லாருமே. ஸோ நீங்கள் எல்லாருமே சூப்பராக நடிச்சு எங்கள் எல்லோரும் சிரிக்க வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் எல்லாருமே இந்த படத்தில் டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து உட்காந்து பேசலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய சின்ன சின்ன டீசரில் உள்ள டைலாக்ஸை எல்லார் மத்தியிலுமே ரீச் ஆயிடுச்சு. அதில் ஒரு செம்மையான டைலாக் சொல்லியிருந்தீங்க சார். எல்லாருமே இப்போ அதெல்லாம் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைலாக் என்ன அப்படின்றத நீங்களே இப்போது ஆடியன்ஸ்க்கு ஞாபகப்படுத்துங்க. ஒரு வயசுக்கு மேலே வயசு பொண்ணு மேலே வர காதல் எப்படின்னா, நாய் துரத்தும் போது ஜட்டி அவிழ்ற மாதிரி, போனால் போதுன்னு ஓடவும் முடியாது, நின்று போட்டுக்கவும் முடியாது. இந்த மாதிரி பல தத்துவம்லாம் வெங்கட்டோட தத்துவம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டைலாக்ஸ் இருக்குது படத்தில். இந்த படம் நாங்கள் இந்த ரீமேக் வாங்கி பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வெங்கட் ஸ்கிரிப்டில் மட்டும் உட்காந்தார். அந்த 6 மாதத்தில் 4 மாதம் பார்த்திங்கன்னா டைலாக் தான். ஏன்னா அவரோட பலம் என்னென்னா டைலாக். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை நேரேஷன் பண்ணும்போதே இந்த டைலாக்லாம் வச்சு தான் சொன்னார். இது அந்த பரமசிவன் கழுத்தில் பாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கதை சொல்லும் போதே டைலாக்கோட தான் சொன்னார். இதில் என்ன ஒரு பிரச்சனை எனக்குன்னா, நடிக்கும்போது இவர் அந்த டைலாக் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு மேலே 1 இன்ச் கேப் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே சொல்லணும். சார் 1 மோர் சார், ஒரு வார்த்தையை மாற்றி போட்டால் அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு
நாய் துரத்தும் போது போனால் போது நாய் துரத்தும் போது ஜட்டி ஓடுற மாதிரி, போனால் போதுன்னு ஓடவும் முடியாது, நின்று போட்டுக்க முடியாது. இது டைலாக்னு வச்சுக்கோங்க. போனால் போதுன்னு ஓடவும் முடியாது, நின்று போட்டுக்க முடியாதான்? இல்லை சார், முதல்ல போட்டுக்க முடியாது தான், அப்புறம் தான் ஓட முடியாது. இல்லை வெங்கட் மீனிங் ஒன்று தானே? இல்லை இல்லை, அதுதான் மீட்ரு அப்படிப்பாரு. ஸோ எல்லாமே அவர் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார் டைலாக். அவர் என்ன நினைச்சாரோ அது படத்தில் வந்திருக்கு. ஓகே. அண்ட் விடிவி கணேஷ் சார், நீங்கள் சிங்கம் புலி சார் அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் அப்படியே ஒரு ஷார்ட்டில் வந்து நின்றீங்க அப்படின்னாலே நாங்கள் எல்லாருமே வந்து சிரிக்கிறதுக்கு அப்படியே தயாராகிடுறோம், ரெடி ஆயிடுறோம். உங்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்து வந்து எப்படி நடிச்சிங்க அப்படிலாம் கேட்டால் நடிப்பு வந்து என்னை பார்த்து சிரிச்சிரும். அதனால் நீங்கள் எப்படி இந்த படத்தில் வந்து கமிட் ஆனீங்க, என்ன மாதிரியான கேரக்டர் உங்களது, இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த படம் மலையாளத்தில் வெள்ளி மூங்கான்ற ஒரு படம், அதோட ரீமேக் தான். அப்போ சார் வந்து கூப்பிட்டது நான் முதல்ல வந்து சுந்தர்சி சார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு நினச்சிட்டு வந்து கேட்டது. சார் இது நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ரொம்ப நாள் பொறுத்து ரொம்ப ஆசையாக இருக்குது சார். அப்படி இல்லை கணேஷ், இது வந்துட்டு நான் டைரக்ட் பண்ணல, வெங்கட் என்னோட ஃபஸ்ட் ஐடி ரொம்ப நல்லா இருக்கு, அவர் தான் பண்ண. அப்போல்லாம் நான் அவரை பார்க்கவே இல்லை. சார் நீங்கள் ஓகே சொன்னால் ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டதுக்கப்புறம் நேராக ஸ்பாட்டில் தான் டைரக்டரை பார்க்குறேன். பார்த்ததுமே நம்ம இப்போ நான் இருக்கிறதுல எல்லாமே புது புது டைரக்டருங்க கூட தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களோடது போய் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு என்ன மாதிரி தேவைப்படும். இன்னொரு ஒரு 2 நம்ம பஞ்சு கொடுத்து பார்ப்போம், அது ஒர்க் அவுட் ஆகலன்னா அவங்க ரூட்டுக்கு போய்டுவேன். இது டே ஒன்னே இப்போ சார் சொன்ன மாதிரி டைலாகில் மட்டும் கிடையாது, ஸ்டெப்பில் கூட அவர் நினச்சி அந்த ஒன்று நடக்கணுன்னா அப்படி தான் நடந்தாகணும். அது எவ்வளோ வெயிலோ எத்தனை ஷார்ட் ஆனாலும் அதுதான். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்கே வேறு வேலையாக என்ன தலைவான்ட்டு வந்து இவரை கேட்டேன். நீ மட்டும் இல்லை நானும் அதே தான். அதனால் வெங்கட் என்ன சொல்கிறேன்னா நடிச்சு கொடுத்துருப்பானு. இது ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்ட்டு. ஒரே ஷெட்யூல் கள்ளக்குறிச்சின்ற ஒரு ஊரில், கல்லிடக்குறிச்சி அந்த ஊரில் போயிட்டு சரியான வெயில் நல்லா இருந்தது. ஆனால் அவர் கூட இருந்தாலே உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. சுந்தர்சி சார் செட்டுக்கு வந்துட்டாலே கலகலப்பாக இருக்கும் எல்லாமே. அதேமாதிரி எல்லாமே நண்பர்கள். இவங்க மட்டும்தான் பாம்பேலேருந்து வந்தாங்க. அப்படி அட்ஜஸ்ட் ஆகி இவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, போனதே தெரியாது. பூனம், இந்த படம் வந்து சுந்தர்சி சார் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க. சார் எப்படின்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியெல்லாம் ஹியூமர் சென்ஸோட பேசக்கூடியவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன் ஸ்க்ரீனுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சாரோட நடிக்கும்போது? This is first time I love this movie. I've worked with him. Aranmane we acted together. பேரா ஹீரோயினா ஃபுல் அரண்மனையில நீங்க தான் சாருக்கு பேரு, பட் இந்த மூவினும் போது கொஞ்சம் டிஃபரெண்ட்ல. So already ஒரு ரொம்ப comfort level இருக்கு. This is not the, because already I have this is the third film I have the பழக்கம் இருக்குன்றாங்க. You start. Yeah, so it's when you already have a working rapport, it's very comfortable. சார், சுந்தர்சி சார் கூட வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சார் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணும்போது, அவர் டைரக்ட் பண்ணி அவருடைய படத்தில் அவர் நடிக்கும்போது நீங்கள் இங்கே நின்றுட்டு வந்து கட் அண்ட் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை சாருக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அவரே நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அவரை பார்த்து பார்த்து ரசித்து அவருக்காகவே கதை எழுதி இந்த படத்தை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ இவருடைய ரியல் கேரக்டரிஸ்ட் ஏதாவது இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா? ரியல் கேரக்டர் சீன்ஸ் என்னென்னா, பேசிக்கலாக சார் வந்து எப்படின்னா இப்படி வெரி நாட் ஸ்வாட்டே டக்குன்னு யாரையும் பழகிட மாட்டார். சார்ட்டை பார்த்த வரைக்கும் டக்குன்னு யாரையும் பழகிட மாட்டார். எவ்ரிதிங் வில் ஹேவ் இன் ஒன்லி இன் மைண்ட். அது கரெக்டான டைம் தான் அது ரியாக்ஷன். இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் மைண்டில் வச்சிருக்காரு போல் இருக்குன்னு நமக்கு ஒரு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அதுமாதிரி இந்த கேரக்டர் சிங்க் என்னன்னா நிறைய மைண்டில் இருக்கும், பட் டக்குன்னு வெளியே காமிச்சு எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே கிளைமேக்ஸில் தான் தெரியும் இந்த கேரக்டர். அப்போ இவ்வளோ நேரம் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஒரு ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்கிறது இந்த படம் பார்த்து ஆடியன்ஸுக்கு ஒரு கம்பேர் பண்ணும்போது புரியும். ஸோ எனக்கு அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஐ குட் ஏபிள் டு ஜெல் வித் ஹிம். ஏன்னா டக்குன்னு வில் நாட் பி வெரி எக்ஸ்பிரசிவ். டக்குன்னு ஓப்பனாக வந்து இது கரெக்ட்னு சொல்ல மாட்டார். எவ்ரிதிங் வில் ஹேவ் இன் மைண்ட் ஸ்லோ, வெரி அப்சர்வர். அவர் நிறைய அப்சர்வ் பண்ணி மைண்டில் நிறைய வச்சுப்பார். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்கான அப்ரிஷியேஷனும் அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷனும் டக்குன்னு ஒரு கோல்டுனா டக்குன்னு வெளியே வந்துடும். அது அப்போ தான் நமக்கே தெரியும் அப்போ இவ்வளோ நாளாக வாஸ் பீங் அப்சர்விங் அஸ்ங்கிறது. உங்களை பற்றி சொல்லணுன்னா லைக் நிறைய படங்களில் வந்து எங்களை சிரிக்க வச்சுருக்கீங்க, சில இடங்களில் வந்து எமோஷ்னலாலாம் கூட ப்ளே பண்ணியிருக்கீங்க. பட் பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு டைரக்டர் இல்லையா? ஸோ இவருடைய டைரக்ஷனை பார்த்து நீங்கள் வந்து வியந்த விஷயங்கள் ஏதாவது? ஸோ இவர் வந்து டைரக்ட் பண்ணும்போது ஒரு டைரக்டராக அதை எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணல, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம்
அவரோட அப்புறம் நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நான் கடவுள் மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சிட்டு இருக்கையில் டைரக்டரோட படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு நல்ல கேரக்டர் வரையில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். பட் இந்த படம் இதுக்கு முன்னாடி சார் ப்ரொடியூஸ் பண்ண ஹலோ நான் பேய் பேசுகிறேன் படத்தில் நான் கணேச பிரதர்லாம் நடித்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல மெயினான ஒரு கேரக்டர் இந்த முத்துன கத்திரிக்காய். இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு நாலேஜபுளான ஒரு விஷயம் உங்களுக்கு, கத்திரிக்காய் தான் ஏழைகளின் உணவு, ஏழைகளுக்கான சாப்பாடே அதுதான். இது வரைக்கும் மீன் சாப்பிடாம இருக்காங்க, மட்டன் சாப்பிடாம இருப்பாங்க, எது சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் கத்திரிக்காய் சாப்பிடாத ஒரு இந்தியன் கூட கிடையாது. எல்லோரும் கத்திரிக்காய் சாப்பிட்ருப்பாங்க. கத்திரிக்காவை யாருமே, கத்திரிக்காய்ங்கிறது ஒரு ஏழைகளுக்கான உணவு. இந்த முத்துன கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போய் ரீச் ஆகாமல், கத்திரிக்காய்ங்கிறது ஒரு நல்ல வெஜிடபிள். அதே மாதிரி இந்த படமும் பெரிய ரீச். சார் உங்கள் கேரக்டர் பற்றி, சார் டைரக்டர் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க, முத்துன கத்திரிக்காய் பற்றி சொன்னீங்க. என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுது? இந்த படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு டே ஆக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டே ஆக்ட் பண்ண போகையில் ஒரு டைலாக், அப்போ வந்து அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் எனக்கு டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு. சார் வந்து ஒரு ரிவரில் உட்காந்துருக்க மாதிரி நான் ஒரு சேஷனில் நின்று பேசணும். அந்த சீன் பேசிவிட்டு டைரக்டர் அப்படி போய் ஒரு பேப்பர் எடுத்து அப்படி படிச்சுட்டே இருந்தார். நான் பக்கத்தில் உட்காந்தேன். ஷார்ட் முடிஞ்சோடனே லேசாக என்னை பார்த்து சிரித்தார். என்ன சார் சிரிக்கிறீங்க? புலி புலி புலியெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னாரு. இந்த படத்தில் புலியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரித்தார். எனக்கு இன்னமும் அதை நினச்சா இன்னும் சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் டைரக்டர் நான் எப்படி பார்த்தேன், நான் அவர்கிட்ட எப்படி வேலை பார்த்தேன். அதே ஒரு 25 வருஷங்களுக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர் என்னை சொல்கிறாரு, நீ வில்ல நான் நடிக்கிறேன்ல. எதை நினைச்சு இதை சொன்னீங்க அவரை பார்த்து? அதே சார் அவரை பார்த்து அந்த ஒரு வார்த்தை இல்லை என்னன்னா புலி என்கிட்ட அசிஸ்டன்டேட்டராக சேர்ந்து, உலகத்திலே இப்படி ஒரு வரலாறு இருக்குமான்னு தெரியல. என்கிட்ட அசிஸ்டன்டேட்டராக புலி இருக்குது தெரியாமல் என்கிட்ட 3 படம் ஒர்க் பண்ணார் புலி. ரஜினி சார் படம் அருணாச்சலம் அப்போ என்கிட்ட அசிஸ்டன்டேட் சேர்ந்தார், எனக்கே தெரியாது. அப்புறம் ஒரு தடவை நான் ஊட்டியில் ஷூட் பண்ணும்போது சரத்குமார் சார் வந்து சொன்னார், அந்த படத்தில் சரத்குமார் சார் தான் ஹீரோ. அவர் சொன்னார், உங்கள் அசிஸ்டண்ட்டு நேற்று ஈவினிங் நல்ல கலகலகன்னு பண்ணார். யார்? ஏன்னா என் அசிஸ்டன்ட்லாம் முக்கியமான அசிஸ்டன்ட் நைட்டு என் கூட இருந்தாங்க டிஸ்கஷன். யாருன்னு இல்லை, கொஞ்சம் தலை கொஞ்சம் பால்டாக இருப்பார். அப்படி யாரும் இல்லையே, என்ன சொல்கிறீங்க, ஏதோ இருக்காருன்னு பார்த்தா அந்த டான்ஸர்ஸ்க்கு நடுவில் ஒரு தலை அப்படி ஒளிஞ்சு போகுது என் கண்ணில் படாமல். யாருன்னு கூப்பிட்டா அப்போ தான் புலியை பார்க்குறேன். இந்த மாதிரி என்கிட்ட அறிமுகமாகி பின்னாடி வந்து எனக்கு கோ டைரக்டர் இதே மாதிரி வெங்கட் மாதிரியே வளர்ந்து இவர் கதையிலெல்லாம் நான் படம், இவர் கதை வசனமெல்லாம் எழுதி நான் டைரக்ட் பண்ணேன். அப்படியெல்லாம் வந்து கால மாற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புலி என் முன்னாடி வந்து வில்லனாக நிற்கிறார். அதுவும் உருவமாக நின்று பார்த்தா எனக்கு இப்படி இருப்பாப்புல, நான் இப்படி பார்த்து பேசுகிறேன், புலி என்ன இப்படி பார்த்துட்டு சவால் விட்டுட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு சிரிப்பு வந்துருச்சு. பாரு புலி, நீ எனக்கு வில்ல. ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ஆற்றுல தண்ணி கம்மியாக போச்சு, நிறையா போச்சுன்னா சார் குதிச்சிருப்பார் போடா அப்படின்னு. அதான் கவுண்டமணி என்ன டைலாக் தான், உலகத்தை நினச்சேன் சிரித்தேன். இது ஒரு ரொம்ப ஒரு இந்த படம் நான் 20 நாளுக்கு அப்புறம் தான் இப்போ ஆக்ட் பண்ணேன். டப்பிங்கில் தான் பார்த்தேன் அந்த 20 டேஸ் எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு பெரிய பெரிய ஹியூமர் கலந்த மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு படமாக இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன்லாம் எல்லாமே புதுசாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். சுந்தர் சி சார் படத்தில் வந்து உங்களை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து சாருடைய படங்களை உங்களை பார்க்க முடியுது. இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரொம்ப நன்றி. எதுக்காகனா இந்த முத்தன கத்திரிக்காய் டீமுக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு முத்தன கத்திரிக்காய் வந்து உட்கார வச்சதுக்கு. கண்ணாடி போட்டு பாரியா நல்லா. ஸோ அதாவது சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து சினிமாவில் வந்து முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டவரே சார் தான். ஸோ அதனால் வந்து ஆம்பளை படத்தில் முதல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து அந்த சுழி வந்து அப்படியே கூடாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சார் வந்து இன்னும் வந்து அதாவது வெங்கட் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு கேரக்டர் பார்த்துட்டா அவர் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ இவனை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து, நமக்கு தெரியவே தெரியாது அவர் கூப்பிடுவாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தா என்றைக்காவது ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சார் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஸ்டோரின்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா சுந்தர் சி சாரோட படம்னாலே ஓகே சார், அந்த மாதிரி சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தாலே ஓகே சார் வந்துடுறேன், அவ்வளோதான் நடிச்சிடறேன் அப்படி.
ஸோ வந்து எனக்கு கதையே தெரியாது, சாரி சார், எனக்கு உண்மையாக கதை தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டில் இருக்கும்போது தான் சாரோட போர்ஷன் வரும்போது வந்தார், வந்து உட்காந்துருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டு தீபன் இங்கே வா அப்படின்னாரு. உட்காரத்து போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் இல்லை சார் தெரியாது சார் அப்படின்னேன். அதுக்கப்புறமா வந்து அந்த 10 மினிட்ஸில் வந்து அந்த கதையை ஃபுல்லாக என்கிட்ட ஃபுல்லாக சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஏன்னா அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முத்தின கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து ரொம்ப பிரமாதமாக ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். இப்போ அந்த தீபனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் மெயின் கதை ஒன்று ஓடும். அதாவது நாங்கள்லாம் நடிக்கிற ஒரு கதை இருக்குது. தீபனோட கதை தனி. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உணரலாம். தீபனுக்கு டைலாக் பெருசாக இருக்காது, பட் அவர் ஒரு கதையை க்ரியேட் பண்ணிவிட்டு பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டுருப்பார். ஸோ அவர் அந்த கேரக்டர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்னா மற்ற கேரக்டர்லாம் டைலாக் வச்சு நடிச்சிட்ருப்பாங்க, பின்னாடி இவர் ஒன்லி எக்ஸ்பிரஷனில் அந்த நாங்கள் பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்கணும். பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதில். சார், இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிறைய பேர் தெரியுறாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர்லாம் என்ன, அவங்கள என்ன பண்ணுறாங்க இந்த படத்தில்? சதீஷ் இருக்காங்க. சதீஷ் வந்து இப்போ ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஏன்னா இப்போ ஹீரோ கூடயே ஒரு காமெடி ஒன்று ட்ராவல் பண்ணோம் கதைப்படி. ஸோ அதனால் இது 100% ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹீரோ கூட ஒரு கேரக்டர் ஒன்று ட்ராவல் பண்ணால் தான் இட் வில் பி ஈஸி. ஸோ அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அது சதீஷ் ரொம்ப ஆப்டாக இருந்தார். இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னால அந்த ஒரு ஹீரோ இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோடைய மாநில கட்சியில் ஒருத்தர் வேணும் இங்கே சென்னையில் ஆப்ரேஷன். ஸோ அதோட அந்த மாநில கட்சி தலைவர் வந்து ஸ்ரீமன் சார். ரவி மரியா வந்து பூனம் பஜாவுடைய ஃபாதர். ஓகே. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள்ட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நான் நடுவில் ஒரு 5 வருஷம் நடிக்கவே இல்லை. அதான் அப்ளை சொன்னால் அரண்மனைங்கிறது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். எதில் எனக்கு டயர்ட் ஆகிட்டுனா, ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஷூட்டிங் பண்ணணும் வைங்களேன். என் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைட் இருக்கும். எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் இருக்காரோ இல்லையா, லொக்கேஷனில் ஃபைட் மாஸ்டர் இருப்பார். ஒரு வழி ஆகிட்டேன். டெய்லி போனால் ரோப் கட்டி தொங்க விட்டுருவாங்க. இல்லைன்னா சாங் பார்த்தா எனக்கு டான்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. பார்த்தா திடீர்னு பார்த்தா என்ன கூப்பிட்டு டான்ஸ் ஆட முதல் ஒரு 2-3 படம் சமாளிச்சிட்டேன். நீங்கள் தலைநகர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிற்கிறேன், ஹீரோயின் ஆடுவாங்க, நான் பாட்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஹீரோயின் ஏதாவது நியூ ஃபேஸ் போட்டுருவாங்க. சார் இந்த பொண்ணுக்கு டான்ஸ் வர மாட்டேங்குது, நீங்கள் தான் ஏதாச்சும் ஆடி சாங்கை மெயின்டைன் பண்ணணும். நான் ஆடி சாங்கை பேலன்ஸ் பண்ணுறது என்ன விளையாடுறீங்களான்னு பார்த்தா மாகுமான ஆடெல்லாம் வச்சாங்க. அது இப்படியே போய் என்னாச்சுன்னா, ஒரு ஃபைட்டு சாங்குன்னு என்னோட அந்த நடிப்பில் அந்த ட்ராக் போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு தப்பான பாதை போகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக எனக்கு திருப்தி இல்லை. என்னடா அப்படின்ட்டு அதை தான் வெறுத்து போய் மறுபடியும் டைரக்ஷனுக்கே ஓடிட்டேன் நான். மறுபடியும் இந்த வெள்ளி மூங்கா ரீமேக் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு வந்து ஆரம்பித்தாலும் ஃபைட்டு சாங்கெல்லாம் வைக்கணுமான்ட்டு யோசித்தோம். பட் சாங்குங்கிறது படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்காக வரும். எங்கேயுமே வந்து வாலண்டியராக வந்து திணிச்சு ஓகே ஹீரோயினை பார்த்தோன்னா டூயட்டு டான்ஸ் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா சாங்கும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மோண்டாஜோடையே வந்துட்டுருக்கும். ஃபைட்டும் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குது. ஏன்னா என்னவாக இருந்தாலும் ஆடியன்ஸ் எல்லா டைப் ஆடியன்ஸையும் நம்ம கேட்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்க போகிறது என்டர்டெய்னர். இது என்டர்டெயின்மெண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ்லேருந்து ஏசென்ட் ஆடியன்ஸ்லேருந்து லவ்லேருந்து சென்டிமெண்ட்லேருந்து ஆக்ஷன்லேருந்து ஹியூமர்லேருந்து எல்லாமே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் இது ஒரு நல்ல ஃபைட்டு இதில் இருக்குது. சார், இந்த படம் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகும்போது உங்கள் 2 பேருடைய கேரக்டர் அவங்க மனசில் எந்த அளவுக்கு பதியும்? ஸோ அந்த மாதிரி என்ன பர்ஃபார்மன்ஸ்னு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் 2 பேரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஃபுல் கலர் பேசிக்லி இப்போது அவர் எப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நம்ம நடிக்கணும் போது அவர் எப்படி அதில் இன்வால்வ் ஆகுறாரோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவருக்கு வந்து இல்லை இவங்க தான் பண்ணணுன்ட்டு டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கேரக்டரை வந்து ஒரு அப்படி தூக்கி கொடுக்கணும், அப்போ தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். அதில் வந்து மலையாளத்தில் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒரு தமிழில் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து டைம் எடுத்து இவ்வளோ இது சிங்கப்பூர் தீபன் தான் இந்த கேரக்டர் பண்ணோம், அவனுக்கு ஒய்ஃபாக இந்த பொண்ணு தான் வரணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப டைம் எடுத்து பண்ணார். சொன்னாருங்களே 3 months டைரக்டர் ஒர்க்கிங் ஃபார் த டைலாக் அண்ட் அதே மாதிரி இந்த 3 months சார் எனக்கு தெரியும் ஒரு கேரக்டருக்கு ஒரு இது அதே மாதிரி இல்லாமல் அதே மாதிரி அந்த மலையாளத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணாமல் இதில் நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க.
சார் நீங்கள் வந்து இந்த படத்தோட ஹீரோவாகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் சொல்லுங்கள், இந்த படம் வந்து பார்த்துட்டு போகிற வியூவர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு அவங்க போவாங்க? அதாவது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல உடம்பே ஃப்ரீயாகி பறந்துட்டு போகிற ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படின்னா எல்லாருமே வந்து இப்போது லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அது சந்தோஷமாக இருக்க தான் தேட்டருக்கு வருவாங்க. அந்த 2 மணி நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க மட்டும் இல்லை, குடும்பத்தோடு வந்து உட்காரலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி, எல்லாம் குடும்பத்தோடு வந்து உட்காந்து ஜாலியாக அந்த 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மைண்டில் ஒரு உதட்டில் அந்த சின்ன ஒரு புன்சிரிப்போடய உட்காந்துருக்கலாம் படம். அப்புறம் எல்லோரும் நம்ம குடும்ப தலைவர்கள் எல்லாமே உழைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக தான். அந்த சந்தோஷம் இந்த படம் கொடுக்கும். ஒரு ஃபேமிலி வராங்கன்னு வைங்களேன், ஒரு கணவர் வந்து ஒய்ஃப் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படலாம், ஒய்ஃப் வந்து குழந்தைங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படலாம், குடும்பமே சந்தோஷப்படும். படம் முடிச்சுட்டு வரும்போது 2 மணி நேரம் வந்து ஒரு மனசு இருக்கிற பாரெல்லாம் இறங்கின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த தேட்டர்லேருந்து வரும்போது அப்பா என்ன ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பிரச்சனையிலேருந்து வந்தாலும் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்கோடு வருவாங்க. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்க ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்கள பற்றி? முரளி சார் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எங்களோட எங்களோட காம்பினேஷன் வந்து அரண்மனையில் ஆரம்பிச்சது. அரண்மனை நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ராமநாராயண் சாருக்கு அப்புறம் முரளி சார் இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்து முதல்ல ரிலீஸ் பண்ண படம் அரண்மனை. அதோட பெரிய வெற்றி வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் தேனாண்டால் வந்து கொடி வந்து உச்சத்தில் பறந்துட்டுருக்கு. அதில் ஒரு வகையில் சந்தோஷம். ஏன்னா முரளி சாரோட கீழே அந்த தேனாண்டால் மறுபடியும் ஆரம்பித்த முதல் படம் வந்து அரண்மனைங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக எங்களோட இது தொடர்ந்துட்டுருக்கு. அரண்மனை 2 அளவு நான் போய் பேசுகிறேன். இப்போ வந்து முத்தன கத்திரிக்காய். தேனாண்டால் என்னென்னா இப்போல்லாம் வந்து மூவி மேக்கிங்கிறது 50%. அந்த படத்தை வந்து ப்ராப்பர் தேட்டர் பர்ஃபெக்டான ப்ரமோஷன்லாம் பண்ணுறது தான் வந்து மீதி 50% சொல்வேன். ஸோ தேனாண்டால் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட டைப்பில் இருக்கும்போது எனக்கு அந்த பர்டனுங்கிறதே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக அவங்க அது பார்த்துக்குறாங்க. அது ரிலீஸ் ஆகட்டும், தேட்டர்ஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும். ஸோ எங்களோட வேலை என்னென்னா நல்ல படத்தை எடுத்து கொடுக்குறது மட்டுமே. அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா அருமையாக வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி சார் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் ஹாப்பி. உங்களுடைய எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு அடைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் முத்தின கத்திரிக்காவும் ரசிகர்கள் எல்லாரும் ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து கலைஞர் டிவி மூலமாக எங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க. கலைஞர் டிவிக்கும் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ.